ஆனா சிவத்தை கும்பிட்டதாய பிறப்பு அறுக்கப்படும். எனக்கு பிறப்பு தானே வேணான்றேன். ஆகையினால இந்த பிறவியை அறுக்கக்கூடிய தெய்வம் சிவம் மட்டும்தான். அதனால அந்த சிவத்துக்கு மேல தெய்வமும் கிடையாது. அந்த பிறவாத நெறிய காட்டக்கூடிய சைவ நெறிக்கு மேல ஒரு சமயமும் கிடையாது. இதுல என்ன ஐயப்பாடு? பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களாண்டி அன்பு இருக்கும், அந்த அன்பு வந்துட்டு போகும். நம்ம அடியாருங்களாண்டி அன்பு இருக்கும், வந்தா போகாது. இவ்வளவுதான் வித்தியாசம். சும்மா சிம்பிளா சொன்ன போறேன்ல, 20 கேள்விக்கு போய் சொல்லணுமே. என்ன இதுல ஒண்ணு? நாமெல்லாம் ருத்ராட்சம் கட்டுவோம், திருநீர் திருவுண்டரமா தரிப்போம், சிவாய நம்ம என்ற அட்சரத்தை சொல்லி எழுந்துப்போம், சொல்லி படுப்போம். நமக்கு உண்டான அடையாளம். அவங்க அன்பு பக்தி சிரத்தை எல்லாம் இருக்கும். பிரதோஷத்துக்கு பிரதோஷம் வந்துட்டு ஒரு 8 பிரதோஷம் போயிட்டு போனா நல்லதெல்லாம் நடக்குதாண்டி, நீயும் வாடி போலாம், இப்படி வருவாங்க. நாம என்ன பண்ணட்டும்? அது அவங்க, அது பக்தர்கள். சிவன்